மேலும் உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை அதாவது ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் போடுவதற்கு இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் விசுவாச காணிக்கை அதாவது ஃபெய்த் ஃபிளஷ் போடுவதற்கும் இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மோடு சேர்ந்து மத்திய புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 33வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 33வது வசனத்தை மாத்திரம் எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தியோ 12 வசனம் 33. அதே வேலை கூட இன்னொரு வசனமும் எடுத்துக்கணும். மத்தியுடைய 7ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். முதல்ல வாசிக்க 12 கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, இந்த வேளையில் கூட உடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். உடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை போய் வெறுமையாய் திரும்பாது நீ விரும்பத்தக்கதான காரியங்களை செய்யும் என்று என்னுடைய ஆழமான மனதிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். பேசும் ஆண்டவரே, இந்த காலையில் கூட இடைப்படும் ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடு ஆண்டவரே காலையில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதேபோல் கூட மத்திய 7ல 17 இருந்து வாசிப்போம். 17, 18, 19. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த காலையில் கூட நல்ல மரம் கெட்ட மரம் இது ரெண்டு குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுகிறார். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுகிறார். மரமானது தன் கனிகளினாலே அறியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரங்களை நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான மரங்கள் இருக்கிறது. சில மரங்கள் நிழலுக்காக நடுவார்கள். முக்கியமாக மரங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கனிகளுக்காகத்தான் மரங்களை நடுவோம். மரங்கள் என்று சொல்லும் பொழுது பலதரப்பட்ட மரங்கள் இருக்கு. காட்டு மரங்கள் இருக்கிறது, கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கிறது. நமக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய மரம் பலகையே கனி கொடுக்கக்கூடிய மரம். கனி கொடுக்கிற மரத்தை தான் நம்ம விரும்புவோம். கனி இல்லாத மரத்தை யாரும் விரும்புவது கிடையாது. ஒருவேளை அது வளர்ந்திருக்கலாம், ஒருவேளை நிழலுக்காக இருக்கலாம், அல்லது பிரயோஜனம் மற்றதாக இருக்கலாம். ஒரு சில மரங்கள் இங்க பாத்தீங்கன்னா பிரயோஜனமே இருக்காது. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய மரத்தை குறித்து பேசுகிறார். மரம் நல்லது என்றால் அது கனியும் என்னவா இருக்குமா? நல்லதா இருக்கும். மரம் கெட்டது என்றால் அதனுடைய கனியும் கெட்டதாக இருக்கும். அது பிரயோஜனப்படாது. ஆகவே நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேதம் சொல்லுகிறது நம்மை குறித்து சொல்லும் பொழுது ஒரு மரத்தை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம நல்ல மரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவன் விரும்புகிறார். ஒரு மரம் வளர்ந்து வரும் பொழுது அதை வளர்க்கக்கூடியவன் அதற்கான தேவைகளை நாம் சந்திப்பான். அந்த ஒரு மரத்தை நட்டான்னு சொன்னாக்கா, ஒரு கனி மரத்தை நட்டான்னு சொன்னாக்கா, அது வளர்ந்து வரும் பொழுது கனி கொடுக்கணும்னு சொல்லி விரும்புவான். அதுவும் நல்ல கனிகளாக இருக்க வேண்டும். அவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக அதை கனி காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புவான். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே இங்கே
இது இயேசுடைய கடைசி வார சம்பவங்கள். கடைசியாக இந்த பூமியை விட்டு எடுக்கப்படுவதற்கு, சிலுவைக்கு போவதற்கு முன்பாக உள்ள சம்பவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தேவாலயத்தை பார்ப்பதற்காகவும் அதை சுற்றி கட்டடங்களை பார்ப்பதற்காகவும் அந்த ஆலயத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக அவர் காலை வேளையிலே அவர் என்ன சொன்னாங்க, அந்த வழியே போகிறார். அப்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அப்ப அந்த அத்தி மரத்திலே கனி ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அந்த அத்தி மரத்திலே போகிறார். அப்ப போகும் பொழுது அது கனி கொடாத காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இலைகளை தவிர அது என்ன இல்லையா, கனி இல்லை. கனி இல்லாதனாலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை அந்த மரத்தை பார்த்து சொல்லுகிறார். அங்க இது சாபமா சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்கள் சொல்லுகிறார்கள் சபித்தர்கள். ஆனா இயேசு சாபமா அதை சொல்லவில்லையா, என்ன சொல்றாரு, இது முதல் உன்னிடத்துல ஒருவனும் கனிய உசியாது இருக்க கடமை சொல்லிட்டு அவர் கடந்து சொல்லுகிறார். திரும்பவும் அந்த வழியாக வரும் பொழுது இயேசுடைய சீசர்கள் அந்த மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அது வேரோட என்ன செய்யப்பட்டிருந்துச்சா, பட்டு போயிற்று. அது அது மறைந்து போச்சு. வேரோட பட்டு போன ஒரு நிலையம் இருக்கிறது. அந்த மரம் செத்து போச்சு. கவனிப்போம். இயேசு எதிர்பார்த்த காரியம் என்னவாக இருந்துச்சு? அந்த மரத்துல எதை பார்த்தாரு? பசியா இருக்குது, அவருக்கு தேவை. அந்த தேவைப்படுகிற நேரத்திலே அந்த மரத்துல என்ன இல்லை, கனி இல்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நம்ம தேவனுக்குள்ளே இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நம்ம இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட வண்ணமாகவே நாம் இருந்து விடக்கூடாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில எதையோ ஒன்றை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அது மறந்து விடவே கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டதோடு இருந்து விடக்கூடாது. நாம் தேவனுக்குள்ளே கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை கூட வேதத்தை பார்க்கலாம். ஒரு ஓமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அதுல கனிகளை பார்க்கிறான். அதுல கனி வர கிடையாது. இப்படி 3 வருஷம் பார்க்கும் பொழுது அதுல கனி இல்லாம இருக்கும் பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்றான், வேலைக்காரனை பார்த்து இந்த மரத்தை வெட்டி போடு. இது நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மரம், கனி கொடுக்க கிடையாது என்று சொல்லி அந்த மரத்தை பார்த்து இந்த எஜமான் சொல்லுகிறான். அப்படி வேலைக்காரன் சொல்லுகிறான், இன்னும் 1 வருஷம் தவணை கொடுங்க, அதுக்கு நல்லா உரம் போட்டு அதுக்கு சேவையெல்லாம் நான் சந்திக்கிறேன். பிற்பாடு அது கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காட்டாலும் சரி, அது கனி கொடுக்கிறேன்னு சொன்னா அதை வெட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறது. நீங்க கவனிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மரத்தை போலதான் குறிப்பிடுகிறது. நம்ம ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்க வேண்டும். இலைய மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கக்கூடாது. ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியத்தை கூட வேதத்தில் நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த யோவான் புத்தகத்திலே திராட்சை செடியை குறித்து பேசுகிறார். யோவான் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தை பார்க்கலாம். அங்கே இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் செடி, நீங்க கொடிகள் என்று சொல்லுகிறார். இந்த திராட்சை செடியை குறித்தும் திராட்சை கொடிகளை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். கவனிப்போம். இந்த திராட்சை செடியிலே இருக்கக்கூடிய கொடிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? இயேசுக்குள்ளே கிடைத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம கொடியாகவே இருந்துவிடக்கூடாது. என்ன அதுல இருக்கணும்? கனி இருக்கணும். ஒரு மரம் என்றால் அந்த மரத்திலே கனி இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த எஜமான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையோ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசக்கூடியவராக இருக்கிறார். இப்ப மறுபடியும் வாசிப்போம். முதல்ல வாசித்த வசனம்யோ மத்திய புத்தகத்திலே 12வது அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தை வாசிப்போம். மரம் நல்லது என்றால் மரம் கெட்டதென்றால் நல்ல மரம் கெட்ட மரம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டார். கெட்ட மரம் என்ன செய்யாது? நல்ல கனிகளை கொடுக்க மாட்டார். கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவன் நல்ல மரமாகவே காணப்படுகிறான். ஏன்னா
7:17 முதல் வாசிப்போம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் வாசிங்க. நல்ல மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. என்ன கொடுக்காம? கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. வாசிப்போம். கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரமோ கெட்ட கனிகளை எல்லாரும் சொல்லுவோம். வாசிப்பாங்க வசனத்தை பாருங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். வாசிப்பாங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் என்ன செய்யாதான்? கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட கனியை கொடுக்காது. வாசிப்போம். கெட்ட மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்க கெட்ட மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்க முடியாது. ஏன்னா அதை பிறப்பிக்க முடியாது. பாருங்க, ஒரு நல்ல மரமாக இருக்குன்னா அது செழிப்புள்ள மரமாக இருக்குன்னாக்கா அது நல்ல நிலத்திலே நடப்பட்ட ஒரு மரமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட மரங்கள். நம்ம பாடி நான் 3 காரியங்களை சொல்லி முடிய போகிறேன். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டிருந்தா அந்த மரம் நல்லதான் கொடுக்கும், நல்ல கனிகள் தான் அதில் காணப்படும். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது இலையுதிராத இருக்கிற நீங்கள் கனி தருவீர்கள். கவனிப்போம். இலையுதிராம கனி கொடுக்கக்கூடிய மரத்தை போல இருக்கிறீங்க. அங்க ஆண்டுக்குள்ளே நிலைத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மாத்திரமே இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருக்கும், கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். அங்க நீங்க நடப்பட்ட இடம் மிக மிக முக்கியம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட ஒவ்வொரு மரமும் நல்ல மரங்களாகவே காணப்படும். கெட்ட இடத்திலே விதைக்கப்பட்ட ஒவ்வொரு மரமும் கெட்டவர்களாகவே காணப்படும். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய தோட்டத்திலே நடப்பட்ட மரங்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய தோட்டத்திலே நடப்பட்ட மரம் எல்லாம் நல்ல கனிகளை கட்டாயமாகவே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வேலை சொல்லணும்னா சபையில நீங்க நடப்பட்டீர்கள் என்று சொன்னாக்கா நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக காணப்படுவீர்கள். 3 காரியங்கள் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒன்றாவது, நல்ல இடத்திலே விதைக்கப்பட்ட ஒரு மரத்திலே அதனுடைய தன்மை எதுவாக இருக்கும் சொன்னாக்கா நல்லவைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். இந்த அடிப்படை தேவையான ஒன்று, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையான 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். ஒன்றாவது வாசிக்க போகிறோம். வாசிப்போம். சங்கீத புத்தகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதம் 12 வாசிப்போம். 30, 31 வாசிக்க போங்க. வாசிங்க. சங்கீதம் 1 2வது வசனம். சங்கீதம் 1:2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இருப்பான். செய்வதாக ஒன்றாவது, இந்த
அவன் நீர்க்கால்களின் அவன் ஓரமாய் நீர்க்கால்களே ஓரமாய் நடப்பட்டு, அப்படின்னா தண்ணீர் உள்ள இடத்திலே, நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். தண்ணீர் உள்ள இடத்துல இருக்கிற மரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அது எப்பயுமே என்னவா இருக்கும்? அந்த இலையுதிர் காலம் வந்தா கூட தண்ணி இருந்து கொண்டே இருக்கிற இடத்துல உள்ள மரத்துல நீங்க பார்க்கும் பொழுதும் இலை உதிராது. என்ன உதிராது? இலை இந்த காஞ்சி போச்சுன்னு சொன்னாக்கா, சில மரங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மழை இல்லாத காலத்துல எல்லா மரத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா மொட்டையா இருக்கும். இலையுதிர் காலம்னு சொல்லுவாங்க. இலையுதிரக்கூடிய காலம். அந்த காலத்துல முக்காவாசி மரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன எந்த மரமா இருந்தாலும் சரி, அது என்ன இருக்காது? இலை இருக்கா, கனி இருக்கா. ஆனா மழை உள்ள காலத்துல என்ன செய்யப்படும்? இந்த மரம் எல்லாம் செழிப்பா துளுத்து காணப்படும். ஆனா கொஞ்சம் கவனிக்கணும், இது சாதாரணமாக ரோட்டோரங்களையோ மற்ற இடங்களில் பார்க்கும் பொழுது மழை இல்லாத காலத்துல இருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய தன்மை அப்படியா இருக்கும். ஆனால் இந்த நீர், அதாவது தண்ணி உள்ள இடம், அதாவது கால்வாய் ஓரம் அல்லது நீர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எப்பொழுதுமே எப்படியா இருக்குமா? எப்பயுமே அது இலை உதிர்ந்து காணப்படாது. எப்பயுமே பச்சை பசேன்னு. வேதம் என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது காலம் முழுசும் எப்படி இருக்குமா? பச்சை பசேர் இருக்கிற ஒரு மரத்தை போயிருக்கோம். அங்க இது ஆண்டவருடைய வார்த்தையிலே கட்டப்படுகிறதுன்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கேரக்டர்கள், நம்முடைய சுபாவம்லாம் என்ன செய்யப்படும்? அந்த தேவ வார்த்தையில கட்டப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுள்ள சுபாவங்கள் பழைய சுபாவத்தை போல இருக்காங்க. அந்த சுபாவம் மாறி தேவ சுபாவங்கள் அங்க காணப்பட்டான். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் என்னவா இருக்கணுமா? பக்கத்துல சொல்லுங்க, வேதத்துல பிரியமா இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை சிலர் வாசிக்கிறது கிடையாது, அதை படிப்பது கிடையாது, அதை தியானிப்பது கிடையாது. வாசிக்கிறது ஒரு பக்கம், வாசிக்கிறது சொன்னாக்கா சும்மா சராசரியா வாசிச்சுட்டு போறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மரத்தை போல இருக்கணும்னு சொன்னாக்கா அவன் ஆண்டவருடைய வார்த்தையில என்னவா இருக்கணுமா? பிரியமா இருக்கணும். அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையை கட்டுகிறது, அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையினுடைய சுபாவங்களை மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில ஊறி போயிருக்கிற காரியம். நீங்க ரொம்ப பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னாக்கா வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்க்கையை கட்டுவது கிடையாது. அதான் இயேசு சொல்றாரு, புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் சொல்றாரு. வாசிப்போம் அந்த வசனத்தை. மத்திய புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 22, 23, 24, 25 வாசிப்போம். அந்நாளில் அநேகரை நோக்கி 7, 24 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவ்வளோ? மத்திய 5ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து போதிக்கிறார், உபதேசிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து போதனை செய்கிறார். அப்ப உபதேசிக்கிறான்னு சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் சொன்னாக்கா போதனைகள். கர்த்தருடைய வார்த்தை குறித்து அங்க போதிக்கிறார். அவை இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்க கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் போதிச்சு முடிக்கும் பொழுது சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இந்த வார்த்தைகளை நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவ்வளோ? கேட்டு செய்வது. அங்க எதுக்கு தியானிக்கிறோம்? வசனத்தை ஏன் தியானிக்க சொல்லுது? அதை உள்வாங்கி நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி அந்த வார்த்தையின்படி நடப்பதற்காகத்தான் தேவ வார்த்தை நமக்கு உபயோகத்தை கொண்டு வரும். கேட்டுட்டு போறது கிடையாது. கவனிப்பா, நம்ம நல்ல மரமாகவோ கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவோ பகலோ அவருடைய வேதத்தில்
பொழுது, என் வாழ்க்கையில நான் அதை கொண்டு வரும் பொழுது, அதன்படி நான் செய்யும் பொழுது, அது என்னுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல மாற்றுகிறது. நம்முடைய சுபாவத்தை நாமே மாற்றிக் கொள்ள முடியாது. நம்முடைய சுபாவம் மாறணும்னாக்கா தேவ வார்த்தை தான் நம்முடைய சுபாவத்தை மாற்ற முடியும். தேவ வார்த்தை இல்லாம நம்முடைய சுபாவங்கள் ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாது. நம்ம பல முயற்சிகள் செய்யலாம் நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு. இயல்பாகவே மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுபாவமா பாவ சுபாவம். என்ன சுபாவம்? இது எல்லா மனுகுலத்தையும் தாக்கிய ஒரு சுபாவம். இந்த பாவ சுபாவம் நம்முடைய வாழ்க்கையை மாறணும்னு சொன்னாக்கா அதுதான் இயேசு சொல்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியம்னா என்ன? தேவ வார்த்தை சத்தியம். அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதில் நம்ம வாழ பழகிக் கொள்ள வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி அந்த வார்த்தைகளின்படி செய்ய ஆரம்பிக்கணும். ரொம்ப கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறு என்னன்னு சொன்னாங்க, வேத வசனத்தை வாசிக்கிறாங்க ஆனா செய்வதே கிடையாது. என்ன செய்யறதுல? வசனத்தை வாசிக்கிறாங்க, சபைக்கு போறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கிடையாது. வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுன்னு சொன்னாக்க நம்முடைய சுபாவம் மாறவே மாறாது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்களை வாசிப்போம். யாக்கோபு 1, 21, 22 வேகமா வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் அப்படின்னா விதைக்கப்பட்டதாக, நிலைத்திருக்கத்தக்கதாக உங்கள் ஆர்த்தப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். சில வார்த்தைகளை அதாவது கடினமா வந்துருச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப பேருக்கு கோபம். எதுக்கு கோபம்னா நம்ம சுபாவத்தை மாற்றிக் கொள்வதற்கு அவங்க விரும்புவது கிடையாது. நம்ம சுபாவம் மாறினா தேவ வார்த்தைக்கு ஒண்டிதான் வல்லமை உண்டு. பக்கத்துல பாசுங்க, நம்ம சுபாவம் மாறணும்னா தேவ வார்த்தை தான் சுபாவம் மாறும். ஏன்னா தேவ வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? எபிரேயர் நிறுவனத்துல 4ஆம் அதிகாரத்துல 12ஆவது வசனம் யாக்கோபை குறித்துக் கொண்டு அப்படியே வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் இருக்கத்தக்கதாக உருவகுகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது. பொதுவாகவே மனுஷனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு? நினைவெல்லாம் மாறணும்னா சுபாவம் மாறினதான் நினைவு மாறும். சுபாவம் மாறாம நினைவு மாறாது. பொதுவா மனுஷனுடைய நினைவுகளை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது என்னன்னு சொல்றாரு? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமா நித்தமும் என்ன வருதான்? எப்பயுமே அது கொள்ளாததா இருக்கிற வாசிப்போமா இந்த வசனத்தை? ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல இந்த நோவாகிட்ட பேசுவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை தனக்குள்ளாக பேசுகிறார். தனக்குள்ளாக பேசும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் திருப்பிட்டீங்கன்னா ஓகே வாசிங்க. ஓகே 4 இருந்து வாசிக்கோங்க. அந்நாட்களில் ஓகே 6ஆவது வசனம் வாசிங்க. 5 சாரி. மனுஷனுடைய மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் என்னவா இருக்குதான்? பொல்லாத நித்தமுன்னா என்னது? நித்தமுன்னா என்னது? ஆல்வேஸ்
எப்பயுமே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோட்டம் எல்லாம் பொல்லாதது. என்ன சொல்றாரு? பொல்லாதவர்கள். அதான் சுபாவம் மாறுவதற்காகத்தான் தேவ வார்த்தை நமக்கு அவசியம். சிலருடைய சுபாவம் ஏன் மாறாம கிறிஸ்துவ எவ்வளவு நாள் இருப்பான், சபைக்கு போவான், வசனத்தை கேட்பான், ஆனா சுபாவம் மாறுறது. அந்த சிறுத்தை அதனுடைய புள்ளிகளை மாற்ற முடியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்றார். எத்தியோப்பியன் அவனுடைய கலர் என்ன? சொல்லுங்களேன். எத்தியோப்பியனோட கலர் என்னது? அப்ப ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறவனோட கலர் என்னது? கருப்பு. அவன் கலரை மாற்ற முடியுதா? சிறுத்தை அதனுடைய புள்ளிகளை மாத்திக்க முடியுதா? அது குறித்து பேசும்போது ஆண்டு சொல்றாரு, இப்படிதான் சில மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அப்படி சுபாவமா மாறுறதே இல்லை. சபைக்கு போவாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஆனா சுபாவத்தை மாற்றிக் கொள்வதற்கு வசனத்தை உள்ளுக்கு கொடுக்கிறதே கிடையாது. வசனத்தின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பதே கிடையாது. மனம் திரும்பதற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதே கிடையாது. காரணம் ஏன்? வசனத்தில் வாழ்வதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அதிலே வாழ பழகிறவன் அதின்படி இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். எப்பயுமே இலையுதிராமோ கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரம் ஆண்டுடைய வார்த்தையை கட்டப்படுகிற வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப யாக்கோபு நிறுவனத்துல மறுபடியும் வாசிப்போம். 21, 22 வாசிக்க மறுபடியும். ஆகையால் நீங்கள் எல்லா வித அழுக்கையும் ஒழிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, ஒழிக்கணும்னு சொன்னாக்கா என்ன செய்யணும்? வாசிங்க. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் நிலைநிறுத்தப்பட்டதாயும் உங்க வாழ்க்கையிலே அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து அதுல வாழும் பொழுது இப்ப வாசிப்போம். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமில்லதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை உங்களையே நீங்க ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு வாசிங்க. திருவசனத்தை மாத்திரமல்ல, கேட்கறதோட மட்டும் இல்லாம அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை எதுக்கு நம்ம பல வேளையில வாசிக்க சொல்றோம், தியானிக்க சொல்றோம்? அதை நம்ம வாழ்க்கையை கை கொண்டு வாழ்வதற்காக தான். எத்தனை பேரை இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னாக்கா எல்லாரும் கையை தூக்கிடுவோம். தூக்கிடுவோமா இல்லையா? எல்லாரும் தூக்கிடுவோம். கொஞ்சம் கவனிப்போம். இயேசுவை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருப்பான்? வாசிப்போம். யோவான் ஜான் 14ஆம் அதிகாரத்துல 21 முதல் வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என்னுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறீர்களோ, அவைகளை கை கொள்ளுகிறவன். கொஞ்சம் கவனிப்போம். யார் சொல்றாங்க? ஆண்டவரே சொல்லுங்க. என் வசனத்தை கேட்டு அத இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறவன் அப்படியே சொல்றாரு. கை கொள்றதுன்னா என்னது? செய்யறவன். என் வார்த்தையை கேட்கிறவங்க மட்டும் இல்ல, அதை செய்யறவன் தான் என் மேல அன்பா இருக்கணும். நீங்க பல வேளையில பல கிறிஸ்துவ
பார்க்கணும் கீழ்ப்படிதல் உத்தமம். என் வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சா அது உத்தமமான காரியம். எனக்கு வழி பெருசு கிடையாது, ஆனா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கணும். அதைத்தான் ஆண்டு சொல்றேன். இன்னைக்கு ஆண்டு எல்லாம் பிரியப்படுறாரு, நம்ம மேல பிரியமா இருக்கணும்னு சொன்னாக்கா நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆண்டு நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா நாம அவருடைய வார்த்தையை கேட்டு செய்யணும். செய்யாத பட்சத்துல ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க முடியாது. கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டு பிரியமானதை நம்ம செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு சொன்ன வார்த்தைகளை கேட்கிறதோட இருக்கக்கூடாது, அது வாழ்க்கையிலே கடைபிடிக்கணும். அப்பதான் அதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய சுபாவங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கலாம், நம்முடைய சுபாவம் நம்ம இருந்த மாதிரியே நம்ம இருக்க மாட்டோம். பாருங்க, சிலரை ஆண்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க, நம்ம வாழ்க்கை மாறாது, இருக்கிற மாதிரியே இருந்து வாழ்ந்து சாவ வரைக்கும் ஆண்களுக்கு சாட்சியா இருக்க மாட்டாங்க, அப்படியே முடிச்சிருவாங்க. அது பிரயோஜனம் இல்லாதது. அங்க இயேசு கிறிஸ்து மத்திய புத்தகத்தில் சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், ஆண்களுடைய வார்த்தை அதாவது சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வானா? பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவாதுல பிரவேசிக்க மாட்டான். எல்லாருக்கும் விருப்பம் என்னது? அவனோட ராஜ்யத்தில் நுழையும். என்ன நம்ம விரும்புறோம்? எப்படியாவது ஆண்டவரை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துருவார். இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஆனாலும் செய்யலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானத இந்த உலகத்தில் நம்ம செய்யலன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்களேன், கூறவே முடியாது. இன்னைக்கு நமக்கு சித்தமானதையே இந்த வாழ்க்கையில செஞ்சு வாழ்ந்துட்டு, நமக்கு இஷ்டமானதையே செஞ்சு ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளிட்டு நம்ம என்ன விரும்புறோமோ, நம்ம மனசு என்ன விரும்புதோ, யார் எனக்கு சொல்றதுன்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சோம்னாக்கா நீ சாகிற நாட்களிலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். எங்க போயிடும் சொல்லுங்க? அக்னி, அதாவது நரகத்துக்கு தான் நம்ம போவோம். அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த மூடி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவன், அதன்படி செய்கிறவன் தான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். கனி கொடா இருக்கிற மரத்தை போல இருக்க மாட்டான். அவன் கனி கொடுக்கக்கூடிய மரத்தை போலவோ, இலை பச்சையா இருக்கிற மரத்தை போலவோ, கால்வாய் புறமாய் தன் வேர்களை விடுகிறதுமான மரத்தை போலவோ அவன் காணப்படக்கூடியவனாக இருப்பான். இரண்டாவது காரியம் கவனிக்க வேண்டாம். ஒன்னாவது, வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிச்சோம், நல்ல மரமாக மாற முடியும். நம்முடைய சுபாவம் மாறணும்னா எதை கொண்டு மாற்றவே முடியாது, கர்த்தருடைய வார்த்தை கொண்டுதான் நம்முடைய சுபாவங்கள் மாற முடியும். இரண்டாவது காரியம் நம்ம கவனம் போடுறோம், வேகமா வாசிப்போம். ஓகே, எசேக்கியேல் வாசிப்போம். 47 வசனம் 1-5 வாசிப்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கிழக்கில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு? ஆலயத்துல. என்ன நடக்குது? ஆலயத்துல. வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். வாசிங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். வாசிப்போம். இங்கெல்லாம் இதெல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசனமா பார்க்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படக்கூடிய நீரூற்றை குறித்து பேசுகிறது. ஏன் பேசப்படுவது? வாசிப்போம் தொடர்ந்து. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புற வாசல் மட்டும் சுற்றி
நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கின்றது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழமும் அளந்து என்னை தண்ணீரை கடக்கப்படுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே பிரியமா இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை, ஆலயத்திலே வளர்க்கப்படக்கூடிய அவருடைய வாழ்க்கை எப்பயுமே நிறைவான நிலைக்குள்ளாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். எசேக்கியேல் புத்தகத்துல நீங்க வீட்டுல வாட்சி பாருங்க. இந்த நதி புறப்பட்டு செல்லுகிற இடம் எல்லாம் வேதம் சொல்லுகிறது அங்கே அதாவது மச்சங்கள் பெருகிடுச்சா, அடுத்ததாக இந்த நதியோரமா இருக்கிற செடிகள் எல்லாம் அமிலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மருந்த கூட இருந்துச்சா, அடுத்தது நல்ல செழிப்பாக இருக்கக்கூடியதாக இருந்தது வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புத்தகத்துல 92 13 வாசிக்க, 13 இருந்து வாசிக்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஒண்ணு ஆண்டுடைய வார்த்தையில இருக்கணும், ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கணும். ஆண்டுடைய ஆலயத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? விக்கிரக ஆராதனை பண்றோம், தேவனை ஆராதிக்கிறோம். அடுத்தது முக்கியமா ஒரு காரியம் நம்ம செய்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைய கேட்கிறோம். ஆலயங்கள்ல பிரஸ்மிக்கப்படுகிறது. அங்க சொந்த உபதேசத்திலே போகிறது கிடையாது. ஆலயத்தில் சொல்லப்படக்கூடிய தேவ வார்த்தையை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்துக்கு போய் ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு வரக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். இப்ப வாசிப்போம். என்ன சொல்கிறது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். எங்க நடப்பட்டவர்களா நம்ம இருக்கணும்? சொல்லுங்க, எங்க நடப்பட்டவர்களா இருக்கணும்? பக்கத்துல பாசுங்க, ஆலயத்துல, சர்ச்சில் நடப்பட்டவர்களா இருக்கணும். நீங்க அங்கேயும் எங்கேயும் நடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஆலயத்திலே நடப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? எப்படி இருப்பாங்க? ஆலயத்தில் நாட்டப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? செழிப்பு. செழிப்புனா நம்ம எதை வச்சு செழிப்புன்னு சொல்லுவோம்? ஒன்னாவது இலை இருக்கும், இலை நல்லா பச்சை பசியே இருக்கும். செழிப்புன்றது இன்னொன்னு எதை காட்டுகிறது? நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டாம். கனிகள் கொடுக்கக்கூடியதாக நம்ம இருக்குமா? கனி கொடுக்கக்கூடியது. இதைத்தான் அடுத்த வசனங்கள் நீங்க வாசிப்போம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர் ஆண்டுடைய வார்த்தையில அவர் உண்மையா இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையில அவர் எப்படி இருக்கிறாரு? நாம ஃபேத்ஃபுல்லா இல்லாம போனாலும், 1 தீமோத்தேயு புத்தகத்துல சொல்றது, நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும்
சொல்லுங்க, எங்க நாட்டப்பட்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்துல. அதான் வேதம் சொல்றது. சங்கீத புத்தகத்துல 122 1வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர் எனக்கு சொன்ன போது தாவீது சொல்றான், மகிழ்ச்சியா இருக்கு. அதான் ஆண்டவர் ஆலயத்தையும் ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய இடத்தையும் தாவீது அவருடைய நாட்களே விரும்பணும். ஏன்னா அங்க இருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கவனிப்பாங்க, முதிர் வயதிலோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? கனிகளை தந்து, பசங்க பாச்சு முடிச்சிருக்காங்க வசனத்தை, கனி தந்து கடைசி வசனம், கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். வயசாயிட்டா நம்மளாம் எப்படி ஆயிடுவோம்? நாம வயசாயிட்டா நம்ம எப்படி ஆயிடுவோம்? ஏன்னா வீக்கா போய் முடியெல்லாம் கொட்டி போய் வெள்ளையா மாறி எப்படியா நம்முடைய இயற்கையான அந்த பாடி பலன் இல்லாம போயிடலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டப்பட்ட ஒரு மனுஷன். இது யோசுவா புத்தகத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம யோசுவா 14வது அதிகாரம் நினைக்கிறேன். யோசுவா புத்தகத்துல காலேப் என்கிற மனுஷன், அவன் தன்னை குறித்து இப்படி சொல்லுகிறான், எனக்கு அந்த மலை தேசங்களை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசுவா இடத்துல கேட்கிறான். அன்றைக்கு மோசே அதாவது இருக்கும் பொழுது இந்த தேசத்தை குறித்து எனக்கு வாக்கு பண்ணினான். அவன் அந்த தேசத்தை எனக்கு தர வேண்டாம். இன்னைக்கும் நான் என்னவா இருக்கிறேன்? யுத்தத்துக்கு போக்கு வரத்துமா இருக்கிறேன். அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. இப்ப அவன் சொல்லும் பொழுது அவனுடைய வயது 84 வயசு. 84 வயசுல அவன் சொல்ற காரியம் என்னது? அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் யுத்தத்துக்கு நான் போயிட்டு அன்னைக்கு இருந்த மாதிரியே யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே போலவே நான் காணப்படுகிறேன். அவன் சொல்றதை கொஞ்சம் கவனிப்பான். ஏன் அப்படி சொல்றான்னா, ஆண்டுடைய வார்த்தையிலே நாட்டப்பட்ட ஆண்டுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி இருப்பானா? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய முதிர் வயதிலோ கனி கொடுக்கிறவர்களாகவே இருப்பாங்க. பட்டு போன ஒரு மரத்தை போல இருக்கிறார். 3வது சொல்லி நான் முடிக்க போறேன். 3வது காரியம் கவனிக்க போறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17வது வாசிக்கிறீங்களா? 17:7-8 வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க. அவன் தண்ணீரண்டியே கவனிப்பான். 3வது காரியம் நான் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கை இலையுதிராது இருக்கிற மரத்தை போலவோ கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருக்கணும்னு சொன்னாக்கா, வேதம் சொல்லுகிறது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. யார நம்பி இருக்கணும்? சொல்லுங்க, யார நம்பி இருக்கணும்? நாம நம்பி இருக்கிறதுக்கு நமக்கு சுவாசம் என்னைக்கு நின்று போகணும் கூட தெரியாது. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை புள்ளி பூவை போல இருக்கிறது. சூரியன் கடு வெயிலுடன் உதித்து உள்ளே உணர்த்தும் போது அதனுடைய பூ போய் அதனுடைய அழகான வடிவு அழிந்து போகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக காட்டுகிறது, நிலையற்றது. ஆனா நிலையற்ற மனிதனுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொடுக்கிறவரோ நம்பிக்கையை வைக்கிறவரோ ஆண்டவரா இருக்கிறார். ஆனா மனுஷன் யாரை நம்பி இருக்கிறோம்? பக்கத்துல பாசம் நம்மளை நாம் நம்பி இருக்க கூடாது, கர்த்தரை நம்பி இருக்கணும். நீங்க செழிப்பாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருக்கணும்னு சொன்னாக்கா ஆண்டவரை நம்பி இருக்கணும். வாசிப்போம் அடுத்த வசனத்தை. அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் இருக்கிறதுமான மழை தாழ்ச்சியான வருஷங்களே வருத்தமின்றி கஷ்டப்பட்டு கனி கொடுக்க மாட்டான், தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் வாசிக்காக வளர்க்கிற அவன் தண்ணீர்
தண்ணீர் அண்டையே காட்டப்பட்டது. தண்ணி ஓரத்துல இருக்கிற மரம் எப்படி இருக்கணும் முதல்ல சொன்னேன். எப்பயுமே செழிப்பா இருக்கும். மற்ற மரம்லாம் மழை இல்லாத காலத்துல அதனுடைய இலைகள் உதிர்ந்து இருக்கிற மரத்தை போல இருக்காது. தண்ணி ஓரமா இருக்கிற மரம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விட்டுகிறதும். அந்த மழை இல்லாம போச்சுன்னா இந்த மரத்துக்கு என்னென்ன வேர் இருக்கு? 3 வேர் இருக்குது. ஆணி வேறு, அப்புறம் சொல்லுங்க என்ன வேறு? 3 விதமான வேரை சொல்லுவாங்க. ஆணி வேறு முக்கியம். ஆணி வேர் இருந்தா தான் மரம் நேரா நிற்கும். ரெண்டாவது என்ன வேறு? கிளை வேறு. என்ன வேறு? இதுதான் மரத்தை உறுதியா பிடிச்சிருக்கிறதுக்கு. எவ்வளவு காத்து வீசினாலும் அது அசையாம இருக்கணும்னா அந்த கிளை வேர்கள். இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன வேறா? சல்லி வேறுன்னுவாங்க. இந்த சின்ன சின்ன வேர்கள். இதுதான் என்ன செய்யும்? இந்த தண்ணீரை உறிஞ்சி மரத்துக்கு கொடுக்கக்கூடியது. சல்லி வேர்னு சொல்லுவாங்க. 3 விதமான வேர். இங்க வேதம் என்ன சொல்றது? வேற குறித்து பேசுது. என்னன்னு சொல்லுகிறது? வாசிங்க இந்த வசனத்தை. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். எப்பயுமே தண்ணி ஓரமா இருக்கிற மரத்துல வேர்கள் படர்ந்து கொண்டே இருக்கும். வேறு என்ன செய்யும்? அந்த மழை ஏதாச்சும் போச்சுன்னா வேர் படர்வதற்கு வழி இல்லை. ஏன்னா சும்மா துப்பாட்டும். அப்ப கிரேன், அது கிரேனான இடத்துல, அதாவது காய்ந்து போன இடத்துல வேர்கள் என்ன செய்யுது? சுலபமா நுழையாது. வீட்டுல சில பாசியில கருவுக்குள்ளோ அதை இதை வச்சிருக்கீங்க. இந்த தண்ணி ஈரப்பசம் இருக்கிற வரைக்கும் அந்த மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே ஒரு வாரத்துக்கு தண்ணியை ஊத்தாம அந்த மரத்துல அந்த செடியை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன ஆயிடும்? மேல தெரியும். ஒரு வாரத்துக்கு நீங்க தண்ணியை ஊத்துறோம்னு சொன்னாக்கா அந்த மண்ணெல்லாம் அப்படியே கிராஸ் ஆயிடும். ஏன்னா ஈரப்பசம் இல்லை. வேர் விடுவதற்கு வழி இல்லாம போயிடும். அடுத்தது மேல எப்படி இருக்கும்? நல்லா பச்சை பசையேன்னு இருந்தது அப்படியே வாடி போய் நேரம் நின்றுகிட்டு இருந்தது எப்படி ஆயிடும்? தொங்கிடும். எதனால? தண்ணி இல்லை. ஆடிப்போம். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பயுமே இந்த வேர்கள் படர்ந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே அதாவது ஆரோக்கியமான ஒரு மரத்தை போல இருக்கும். தேவனை நம்பி வாழக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பயுமே ஆண்டதான் என்னுடைய நம்பிக்கைன்னு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்பயுமே செழிப்பாக இருப்பான். அடுத்தது வசனம் சொல்லுகிறது, வேற குறித்து பேசுது. அடுத்தது உஷ்ணம் வருகிறத காணாமல் இலை பச்சையா உஷ்ண காலத்திலேயோ மழை இல்லாத வருஷத்திலேயோ அது எப்படி இருக்குமா? பச்சை பசேர்னு இருக்கும். வாசிப்போம். மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி கஷ்டப்பட்டு கனி கொடுக்காது. அது சுலபமா கனிகளை கொடுக்கிற ஒரு மரத்தை யார நம்பி இருக்கும் பொழுது 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். ஒன்னாவது என்ன இருக்கணும்? வசனத்துல கட்டப்படணும். வசனத்தை தியானித்து மாட்டோம். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். கேட்கிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, அது செய்யறவங்களா இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டது. ஆலயத்துக்கு போவதில் பிரியம். ஆலயத்தில் ஆராதனையில் பிரியம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுல பிரியம். அங்க ஒரு ஸ்கூலுக்கு போனாதான் பிள்ளைங்க என்ன செய்ய முடியும்? படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸ்கூலுக்கு போகாம எந்த பிள்ளைங்களும் தேர்ச்சி அடைய முடியுமா? சொல்லுங்க, முடியாது. ஆலயமும் அப்படிதான். அது கற்றுக்கொள்ளக்கூடிய இடம், வளரக்கூடிய இடம். அதுல நம்ம சலித்து போயிருந்தோம்னு சொன்னாங்க, சொன்னாங்க எந்த விதத்திலும் கர்த்தருக்கு கனி கொடுக்கவே முடியாது. 3வது விதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பி கர்த்தரை நம்பி வாழும் பொழுது வேதம் சொல்ற அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவரை நம்பி நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை இலைகள் உள்ள பச்சையான மரத்தை போலவும் கனிகள் உள்ள மரத்தை போல. நம்ம வாழ்க்கை குறித்து நான் பேசுகிறேன். அருமையான நேரத்தில்
செழிப்பான புஷ்டியமான மரத்தை போல இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. வேதத்தை